தமிழ் மக்களே வணக்கம். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்காக இந்த வீடியோ என்னத்துக்கு போடுறோன்னா பிஸ்னஸ்க்காக போடுறோம். இப்போ நிறைய பேர் வேலை இல்லாத இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உழைக்கணும்னு திறமை இருக்குது, ஆனால் ஐடியா தெரியல. பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் செய்யணும்னு தெரியல. எல்லா பிஸ்னஸ் செஞ்சாலும் எல்லாம் லாபம்தான். ஆனால் எல்லாரும் எல்லா பிஸ்னஸும் செய்ய முடியாது. காரணம் அதுக்கு தகுந்த ஃபார்முலேஷன், அதுக்கு தகுந்த ரா மெட்டீரியல் எங்கே வாங்கணும், பொருளாதாரம், இடம், மின்சாரம், இதெல்லாம் பொறுத்து தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் இப்போதைக்கு பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை நான் பெரும்பாலான இந்த வேலை இல்லாத இளைஞர்கள் ரொம்ப கம்மியாக பைசா வச்சுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் வீடியோ. அதிக பைசா ஒரு கோடியோ இல்லை 50 லட்சமோ மேலே இருக்கிறவங்களுக்கு அது தனி வீடியோ போடலாம். அதுக்கான வீடியோ கிடையாது. இது ஒரு 5000 5000 ஒரு 20,000, 30,000, 40,000, 50,000 இருக்கிற இளைஞர்கள் வேலைக்கு போகாதீங்க. வேலைக்கு போனால் உங்களுக்கு அதிகமாக சம்பளம் தரமாட்டாங்க. அந்த சம்பளத்தை வாழ்நாள் பூரா நீங்கள் வாழ முடியாது. நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். 5,000 ரூபாய், 2,200, 1000, அது பேஷனை பொறுத்து. பேஷனுங்க வாழ்க்கையில் எப்பயுமே வீட்டில் சும்மா இருக்காதீங்க இளைஞர்களே. யாருமே பணம் நம்ம இன்றைக்கி செத்துறோம் நாளைக்கு செத்துறோம் இந்த மாதிரி கனவுலாம் காணாதீங்க. வேஸ்ட்டாக வீணான பொழுதுபோக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களோட இவங்களோட காலத்தை கழிக்காதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன். வியாபாரன்றது உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் முன்னேற்றி வைக்கிறது தான் வியாபாரம். வேலைன்றது அவனுடைய அந்த எந்த முதலாளிகிட்ட நீங்கள் செய்கிறீங்களோ அந்த முதலாளியுடைய குடும்பத்தையும் அவனையும் முன்னேற்றி வைக்கிறது தான் வேலை. நீங்கள் எந்த வேலைக்கு வேணாலும் போங்க. ஐடிக்கு போங்க, நீங்கள் காரு கம்பெனிக்கு போங்க, நீங்கள் எந்த ஆஃபீஸுக்கு போனாலும் சென்னையில் எந்த வேலைக்கு வேணாலும் போங்க. வேலைன்றது அந்த முதலாளியும் அவனுடைய கம்பெனியும் பல கோடி அவன் முதலீடு பண்ணியிருப்பான். அதுக்கு மேலே முதலீடு பண்ணி அவனுக்கு லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்து தான் வேலை. அதில் என்ன சின்ன ஒரு கௌரவம் கிடைக்கும். அந்த கௌரவத்தை வச்சு எதையும் வாங்கிட முடியாது. நீங்கள் அந்த கௌரவத்தை வச்சு ஒரு வீடு கட்டிட முடியாது, ஒரு நிலம் வாங்கிட முடியாது, ஒரு பிளாட் வாங்கிட முடியாது. நண்பர்களே, இளைஞர்களே, தயவுசெய்து இந்த தூக்கத்தை விட்டு அடித்து ஒழிங்க. காலையில் சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திரிங்க, யோசனை பண்ணுங்கள், வியாபாரத்துக்கு போங்க. சாயந்தரம் 8 மணி வரைக்கும் வியாபாரம் பண்ணிட்டு வாங்க. அதில் குறைஞ்சபட்சம் 5,000க்கு மேலே தான் கிடைக்குமோ, 5,000க்கு கீழே கிடைக்காது. இளைஞர்களே, இந்த வீடியோ ஒரு 50,000க்கு உள்ளார தான் என்கிட்ட முதலீடு இருக்குது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு செய்கிறவங்களுக்கு நிறைய சிறு வியாபாரிகள் இருக்கிறாங்க, சின்ன வியாபாரிகள் இருக்கிறாங்க. ஒரு 10 பொருள் 20 பொருள் எடுத்து வண்டியில் போட்டு ஊராக எடுத்துன்னு போய் சேல்ஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அப்புறம் மீஷோ ஆப்ஸ் மூலயமா ஆன்லைனில் பொருள்களை சேல்ஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிற தாய்மார்களும் சரி பெண்களும் சரி, நீங்கள் மீஷோ ஆப்பில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற பிஸ்னஸை அந்த ப்ராடக்டை நீங்கள் அதில் போட்டு நீங்கள் மீஷோவில் நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அதுலேயும் கமிஷன் வரும். அமேசானில் கமிஷன். படித்த பெண்களுக்கும் படித்த இளைஞர்களுக்கும் வேலைக்கு போய் நான் பிஸ்னஸ் வெளியே போய் பண்ண முடியாது, எனக்கு கௌரவம் குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆன்லைன்லேயே சேல்ஸ் பண்ணலாம். இப்போது எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். எந்த மேனுஃபேக்சர் எடுத்தாலும் இப்போ 2026, 2027 நண்பர்களே, எல்லா கடையும் எல்லா பிஸ்னஸ் பண்ணுற கடையும் கொஞ்சம் டவுனாக தான் போகுது. ஏன்னா மேனுஃபேக்சரர் டைரெக்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மேனுஃபேக்சர்கிட்ட ரேட் கம்மியாக இருக்கிறதுனால அங்கேருந்தே வாங்கிக்கிறாங்க. நீங்கள் கிஸ்மிஸாக இருக்கட்டும், முந்திரி பருப்பாக இருக்கட்டும், திராட்சையாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வெளியே இப்போ பிளாஸ்டிக் ப்ராடக்டாக இருக்கட்டும், பிளாஸ்டிக் கப்பாக இருக்கட்டும், எந்த ப்ராடக்டாக இருக்கட்டும், இப்போ எல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாத பிஸ்னஸே கிடையாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வாங்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாகவும் சேல் பண்ணலாம். இல்லை நீங்கள் சாதாரணமாக பணம் இல்லாத இந்த இளைஞர்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு கோடி 50 லட்சம் சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பித்து அதுலேருந்து ஒரு 250 அட்லீஸ்ட் ஒரு 10, 20, 30 லேடிஸுக்காவதும் வேலை கொடுக்கலாம். லேடிஸுக்கு பெரும்பாலும் எல்லா ஒர்க்கும் எல்லா கம்பெனிலையும் லேடிஸுங்க தான் ரொம்ப அதிகமாக வேலை செய்கிறாங்க. அப்புறம் லேபர் சார்ஜும் அவங்களுக்கு கம்மியாக தான் நம்ம கொடுக்குறோம்.
ஒரு ஜென்ஸை நீ ஒரு நாளைக்கு வச்சுன்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்கணும். ஒரு லேடிஸை வேலை வச்சுன்னா ஒரு நாளைக்கு 400 ரூபா 300 ரூபா 500 ரூபா கொடுக்கணும். அதுவும் நான்லாம் வேலை வைக்கிறது, நான் முதலாளினா என்கிட்ட வேலை செய்கிறவங்களும் முதலாளியாக தான் வச்சுருப்பேன். என்னுடைய சிஸ்டம் எப்படின்னா, இப்போ ஒரு வேலை செஞ்சால் இவ்வளோ காசு, ஒரு கிலோ கற்பூரம், இப்போ கற்பூரம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன், நான் ஸ்க்ரப்பர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன். இப்போ கற்பூரம் ஒரு கிலோ வெட்டுனா 40 ரூபா 50 ரூபா, அது மாதிரி ஒரு கிலோ பற்ற வச்சா 40 50. இது மாதிரி அவங்க சேர்க்கும்போது ஒரு 10 கிலோ வெட்டிட்டா கூட 15 50 500 ரூபா அவங்க கையில் போய்டும் லேடிஸுக்கு. அவங்களையும் நான் முதலாளியாக தான் வச்சுருக்கேன். அது அடுத்தபடியாக சொல்கிறேன் உங்களுக்கு தயாரிப்பு எப்படின்னு. இப்போ வேலை இல்லாத இளைஞர்கள் தயவு செய்து சொல்கிறேன், வீட்டில் சும்மா இருக்காதீங்க. அப்பா அம்மா கிட்டேயும் அவங்ககிட்டயும் நான் வேலைக்கு போகணும். என்ன வேலைக்கு போகணும்? நீ மலேசியா ஏன் போகிற, சிங்கப்பூர் ஏன் போகிற, வியட்நாம் ஏன் போகிற? அங்கேருந்து அங்கே இருக்கிற பொருட்களை நீங்கள் படிங்க. பிபிஏ படிங்க, எம்பிஏ படிங்க, ஐஐடி படிங்க, ஐடி படிங்க, கடைசியில் பிஸ்னஸ் பண்ணுங்கள். பிஸ்னஸில் மட்டும்தான் நீங்கள் இந்த வாழ்க்கையில் ஒரு தடவை இந்த உலகத்தில் பிறந்துட்டிங்கன்னா சாவறதுங்க. நீங்கள் பிறந்தது எப்படியா ஒன்றாலும் இருக்கலாம், ஆனால் சாவறது ஏழையாக சாகக்கூடாது. நிறைய பணம் சம்பாதிக்கலாம் இளைஞர்களே. நான் சொல்கிறேன், ஒரு அண்ணன் சொல்கிறது தான் நினச்சிங்க. 60 வயசாவது, எக்ஸ் ஆர்மி. என்னுடைய இது நம்பிக்கை இல்லைன்னா எங்களுடைய ஆர்மி புக்கிங் காட்டுறோம், எங்களுடைய அந்த எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். நான் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் மணல்பேட்டையிலேருந்து பேசுகிறேன். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பாசத்துலேயும் தமிழ் இளைஞர்கள் மேலே உள்ள பாசத்துலேயும் நான் பேசுகிறேன். இளைஞர்களே, நீங்கள் எல்லாரும் வேலைக்கு தயவு செய்து போகாதீங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நீங்கள் வாங்க, சேலரி எவ்வளோ? மிஞ்சி போனால் 1 லட்சம் ரூபாய் இருக்கும், மிஞ்சி போனால் 1.5 லட்சம் ரூபாய் இருக்கும். அதே கொடுக்க மாட்டேன். நான் சொல்கிறது பெரிய படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தான். படிக்காத ஒரு 10ஆவதோ டிகிரியோ டிப்ளமோவோ ஐடி துறையிலையோ படிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. எவ்வளோ கொடுக்குறாங்க? 18,000 25,000 30,000 40,000 50,000. இதை வச்சு நீங்கள் கணக்கு போடுங்க. அந்த சிட்டியில் நீங்கள் வாழணுன்னா அதனுடைய வாடகை, மளிகை சாமான், அதனுடைய வாழ்க்கையினுடைய தரம் எல்லாம் மீதி ஆகிட்டு ஒரு மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ மீதி வைக்கப்பீங்க அப்படின்றத கொஞ்சம் நினச்சி பார்த்துங்க. தயவுசெய்து சொல்கிறேன் நண்பர்களே, இளைஞர்களே, சோம்பேறியாக இருந்து சாவாதீங்க. அப்பா அம்மாவுக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்காதீங்க. தயவுசெய்து பிஸ்னஸுக்கு வாங்க, வேலைக்கு வாங்க. வேலைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸ் எடுத்து செய்யும்போது ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். சாதாரணமாக ஒரு சிட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2,000 கடை, 3,000 ஹோட்டல் கடை, 2,000 டீ கடை, அது மாதிரி இருக்கும். எல்லா சிட்டிலையும் இப்போ ரொம்ப கடை. நேஷ்னல் ஹைவேயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் நிறைய ஹோட்டல்ஸு, நிறைய டீ கடைங்க இருக்குது. நேஷ்னல் ஹைவே இருக்குது இல்லை, சேலம் போனாலும் சரி, நீங்கள் திருச்சி போனாலும் சரி, சென்னை போனாலும் சரி, பெங்களூர் போனாலும் சரி, எல்லா இடத்துலையும் நேஷ்னல் ஹைவே, எல்லா இடத்துலையும் ஹோட்டல் கடைங்க வந்துடுச்சு, டீ கடைங்க வந்துடுச்சு. நான் சொல்ல போகிற பிஸ்னஸை எடுத்து பண்ணுங்கள், உங்களுக்கு அழியாத இருக்கும். என்ன, நீங்கள் பிஸ்னஸ், எல்லா பிஸ்னஸும் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃபார்முலேஷன் இளைஞர்களையும் நீங்கள் பண்ணுங்க அங்கே. ஆனால் பிஸ்னஸ் பண்ணுங்கள், நஷ்டம் வராத பிஸ்னஸாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு தகுந்த ஒரு ஹோட்டல் கடை ஆரம்பிக்கிறேன்னா, ஒரு பிரியாணி கடை ஆரம்பிக்கிறேன்னா அது நஷ்டம் வராத அந்த பிஸ்னஸாக இருக்கணும், லாபகரமாக இருக்கணும். நஷ்டம் வர மாதிரி ஒரு 20 பிரியாணி மீதி போச்சுன்னா அதை எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? அதெல்லாம் நீங்கள் தெரியணும். வர லாபத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், இருந்தாலும் அந்த கண்டினியூவாக இருக்கக்கூடாது. முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 50 லட்சம் வர வரைக்கும் நஷ்டம் இல்லாத பிஸ்னஸ் பண்ணுங்கள். எவ்வளோ வெஹிக்கிள் பிஸ்னஸ் இருக்குது, எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது உலகத்தில். எவ்வளோ பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஆட்டோமொபைல்ஸ் இருக்குது, எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குங்க. ஒரு சின்ன கார் துடைக்கிற அந்த பஞ்சு இருக்குது பாருங்கள், அது கூட கோயம்புத்தூரில் ஒரு மிஷினுடைய விலை வெறும் 35,000 60,000 தான். அந்த ஸ்பான்ச்சி துடைப்பாங்க, க்ளீன் பண்ணுவாங்க. அது ஒரு கிலோ 30 திருப்பூர்லேயே கிடைக்கும், பண்டலாக கிடைக்கும். அதுக்கு தகுந்த இடம் வேணும். இல்லை வீட்டிலே கூட 20 பண்டல் 30 பண்டல் போட்டு வச்சு அதை கூட நீங்கள் பிரித்து 100 கிராம் 200 கிராம் பேக்கெட் பண்ணி மெக்கானிக் ஒர்க் ஷாப் போட்டுனா அதுவும் பிஸ்னஸ் தான். ஆனால் அதெல்லாம் அதிகமாக லாபம் கிடைக்காது. அதிகமான இன்னும் 1000 ரூபாய் தான் கிடைக்கும், 2,000 ரூபாய் தான் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் பெருசாக ஒன்றும் முன்னேற முடியாது. அது வேலையில் பொறுத்த ஒன்று தான். அது இந்த சின்ன பிஸ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய்க்கு மேலே கிடைக்கக்கூடிய பிஸ்னஸ் பாருங்கள். இளைஞர்களை நீங்கள் படிச்சுட்டு அண்ணன் சொன்னேன்னு சொல்லிட்டு பிஸ்னஸுக்கு இது தெரியாத பிஸ்னஸை செய்யாதீங்க. என்ன, உங்களுக்கு ஃபார்முலேஷன் எது தெரியும், உங்களுக்கு பிஸ்னஸ் என்ன பண்ணால் தெரியும். இது பேச்சு தான் அவசியம் பிஸ்னஸுக்கு. எல்லா கடையாக ஏறி பிஸ்னஸ் தானே பண்ணணும். அதெல்லாம் அந்த காலம் போயிடுச்சுங்க. இப்போ எல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் இப்போ ஒரு பொருளே நீங்கள் வாங்க வேணாம், ஒரு 10 பைசா உங்கள் கையில் தேவையில்லை. ஈரோட்டில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அவங்க ஜவுளி கடையில், நீங்கள் வாங்க, எங்கள் பொருளை உங்களுடைய வாட்ஸ்அப்லேயும் உங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயும் போட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணுங்கள்,
எங்களுக்கு முதலீடு தேவையில்லை, நாங்கள் கேட்குறது ஒரு பனியனோட விலை வந்து 50 ரூபானா எங்களுக்கு 50 ரூபா கொடுத்தா போதும், நீங்கள் 60 விற்றுங்க 70 விற்றுங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அது மாதிரி சொல்கிறாங்க. இப்போல்லாம் அது மாதிரி ஆகிப்போச்சு நண்பர்களே. முதலீடே தேவையில்லை, கோடிக்கணக்கில் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு அறிவு இருந்தால் மட்டும், நாலேஜ் இருந்தால் மட்டும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருந்தால் தெரிஞ்சுங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. பெரும்பாலும் படித்த இளைஞர்கள், எனக்கு வெக்கமாக இருக்குது, நான் வந்து கடத்தருவில் போயிட்டு என்னால் கேட்க முடியாது, அசிங்கமாக இருக்கும். நீங்கள் பெரிய பெரிய படிச்சிருப்பீங்க இல்லையா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்களை மாதிரி மேனுஃபேக்சர்கிட்ட அந்த பொருளை வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டில் போடுங்க. ஒரு வெப்சைட்டை உருவாக்குங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சேனலை உருவாக்குனாலும், இல்லை உங்களுடைய திறமை எவ்வளோ இருக்குதோ அதை செய்யுங்க. அதில் உங்களுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் யூடியூப் வேறு அந்த சேனல் ப்ரோக்ராஸ் வச்சுன்னா அவன் தருவான். அது இல்லாத உங்களுக்கு யார் மேனுஃபேக்சரிங் பண்ணி அந்த பொருளை கொடுக்குறாங்களோ அவங்களும் நிறைய எக்கச்சக்கமான பரிசு பொருள்களை தருவாங்க. நண்பர்களே, இன்றைக்கி நான் வந்து இன்னும் நிறைய பேசணும் மோட்டிவேஷன். சாதாரணமாக நண்பர்களே, ஒரு எலி வந்து இப்போ எங்கள் வீட்டில் நான் பார்த்த நேற்று ஒரு காங்கிரீட் பில்லர், எவ்வளோ கஷ்டப்பட்டு காங்கிரீட் பில்லர் போடுறாங்க. அந்த பில்லரையே கடித்து அதனுடைய பல்லால் கடித்து அதனுடைய இறை தேடுறதுக்காக அது வந்து கொடைஞ்சி வந்து உள்ளார வந்து இறையை எடுத்துகிட்டு போயிட்டு தன்னுடைய சொந்த வீட்டில் வைக்கிது. அது வந்து என்ன, அது வேலைக்கு போகுதா? அது வந்து தன்னுடைய உணவுக்காக அது சொந்தமாக கஷ்டப்படுது. அதே மாதிரி வயல்லையும் சரி, நீங்கள் பாருங்கள், ஒரு எலிகளுடைய அந்த வாழ்க்கையை, எலிகளுடைய வாழ்க்கையை வயலில் கூட பாருங்கள், தனக்குன்னு ஒரு வீடு கட்டி 24 மணி நேரம் சும்மா இருக்காருங்க. ஏதாவது ஏன் எலியை சொன்ன, நான் கண்ணால் பார்த்தேன். அது ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்குறேன். ஒரு எலியை பாருங்கள், அது சும்மா இருக்காது. அதே மாதிரி நீங்கள் வீணாக வேஸ்ட் பண்ணிங்கன்னு அருமையான நேரத்தை இந்த வேலையில் போயிட்டு அவனுக்கு சம்பாரிச்சு கொடுத்துன்னு இருக்காதீங்க. தயவுசெய்து யார் என் வீடியோவை பார்த்து புரிஞ்சுக்கிறீங்களோ தயவுசெய்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நான் மேக்சிமம் ஒரு 100 இளைஞர்களுக்காவது எனக்கு வேலை கொடுக்கணும்னு ஆசை. அதனால தான் இன்றைக்கி இந்த பெரிய வீடியோவை போடுறேன். நீங்கள் வந்து இளைஞர்கள் யாரும் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. நிறைய பிஸ்னஸ் இருக்குது. இப்போ ஏன் பிஸ்னஸே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் பொதுவான கருத்தோடு நான் வரல. என்னுடைய பிஸ்னஸை நீங்கள் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து வேலைக்கு போகாதீங்க. வாங்க, எங்கள் ப்ராடக்ட் காட்டுறோம். இந்த பிஸ்னஸை வாங்கி நீங்கள் ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 5000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் சேல்ஸ் பண்ணலாம். அதுவும் இப்போ வந்து ஒரு அரியர் ஒருத்தர் நேற்று ஒவ்வொருத்தர் சொன்னதுக்கு 20,000 30,000 ரூபாய்க்கு மெட்டீரியல் வாங்கி இப்போ சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லோரும் போயிட்டுருக்காங்க. நீங்களும் இளைஞர்களே நிறைய வாங்கி சேல்ஸ் பண்ணோம். இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிற என்னுடைய சொந்த மேனுஃபேக்சரிங் பூனாவில் சைனா கம்பெனியில் இருந்து ரா மெட்டீரியல் வாங்கிட்டு வரேன். அங்கேருந்து வாங்கிட்டு வந்து உங்களுக்கு ஸ்க்ரப்பர் ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, குவாலிட்டி கண்ட இடத்துல நீங்கள் ரா மெட்டீரியல் வாங்கிடக்கூடாது. குவாலிட்டியாக இருக்கணும். ஒரு பெரிய மேனுஃபேக்சர்கிட்டேருந்து நம்ம ரா மெட்டீரியல் வாங்கினோம்னா குவாலிட்டி குறையாது. மக்கள்கிட்ட போய் சேரும்போது உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். அதை பற்றி தான் நீங்கள் சொல்ல போகிறேன். நண்பர்களே, இளைஞர்களே, தயவு செய்து சொல்கிற வேலைக்கு போகாதீங்க. நான் சொல்கிறத பொறுமையாக கேளுங்க. உங்களுக்கு வந்து வேலைக்கு போய் இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வீடு கட்ட முடியாது நண்பர்களே. பெரிய லேண்டு வாங்க முடியாது. விலைவாசி நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே போகுது. என்ன, அதனால தயவுசெய்து இன்னைக்கு சொல்ல போகிறதாங்க குட் பிரைட். இதுனாங்க குட் பிரைட் எங்கள் சொந்த கம்பெனி. உங்களுக்கு ஃபோன் நம்பர் வேணாம் அப்படின்னா நாங்கள் வந்து இதை சூர்யா மேக்ஸ் வச்சுருக்கோம். எங்களுக்கு ஃபோன் நம்பர் வேணாம் அப்படின்னா சூர்யா மேக்ஸ் வச்சுருக்கோம். இந்த அட்டையை வாங்கலாம். இந்த குட் பிரைட் வந்து இந்த அட்டை வந்து ஒரு இதில் வந்து ஃபுல்லாக அட்டையை பாருங்கள். இந்த ஃபுல்லாக அட்டையை பாருங்கள். இந்த ஒரு அட்டையில் 12 பீஸ் இருக்கும். இந்த 12 பீஸும் 120 ரூபா எம்ஆர்பி. 120 ரூபா எம்ஆர்பி. ஆனால் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறது வெறும் 35 ரூபா. இளைஞர்களே, 35 ரூபா. ஒரு ஷீட்டோட விலை 35 ரூபா. ஒரு ஒரு பீஸோட விலை கடையில் 10 ரூபா விற்கிறாங்க. அதை நான் வந்து 3 ரூபாய்க்கு தரேன். இதை விட நான் வந்து எக்ஸ் ஆர்மி. நான் லாபம் சம்பாதிக்கணும்னா லோக்கல்லே கூட ஒரு நாளைக்கு 4 பாக்ஸ் 10 பாக்ஸ் விற்றுட்டு போயிட்டே இருப்பேன். இளைஞர்களுக்கு வேலை குடிக்கணுன்றதுக்காகவே நான் வாங்கின்னு வந்து 1 ரூபா கமிஷன் வச்சு அதுக்கு மேலே என்கிட்ட குறைச்சி கேட்காதீங்க. நான் 35 ரூபாய்க்கு தரேன்னா இது 120 ரூபா எம்ஆர்பியா? நீங்கள் 60 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணால் கூட பாதிக்கு பாதி விலை 60 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணால் கூட
ஒரு 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 ஒருடைய 60 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணால் கூட ஒரு ஒரு அட்டையோட மதிப்பு உங்களுக்கு 5 ரூபாய் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அதாவது ஒரு அட்டைக்கு 25 ரூபாய் கிடைக்கும் லாபம். இந்த 25 ரூபாய் ஒரு அட்டைக்கு கிடைக்குதுன்னா ஒரு நாளைக்கு 100 அட்டை விற்றா கூட 100 அட்டைனா ஒரு பாக்ஸில் 50 அட்டை வரும். 2 பாக்ஸில் 100 அட்டை. 100 அட்டைன்றது நான் ஒரு 20 வயசு பையன், சாதாரண புது பையனுக்காக நான் சொல்கிறேன். நான் நண்பர்களே என்கிட்ட சேலஞ்ச் பண்ணுங்க. சேல்ஸ் பண்ணக்கூடிய அந்த பேஷன் உருவாக்கணும். நம்ம மனசுக்குள்ளார பிசினஸ் பண்ணக்கூடிய அந்த பேஷனை, ஆசையை உருவாக்கணும். நான் உழைக்கணும் என்ற அந்த ஆசையை உருவாக்கணும். அப்படி உருவாக்கணும்னா வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியாது நண்பர்களே. ஒரு தடவை பிறந்துட்டா முன்னேறணும். சரிங்க, இதனுடைய எம்ஆர்பி 120 ரூபா. இதை நாங்கள் எவ்வளோக்கு தரோம்? 35 ரூபாய்க்கு தரோம். நீங்கள் எவ்வளோக்கு தான்? 60 ரூபா. ஒரு ஷீட்டுக்கு 25 ரூபா. ஒரு நாளைக்கு 4 பாக்ஸ் 200 ஷீட் விற்றீங்கன்னா 5000 ரூபாய் உங்களுக்கு இருக்குது நண்பர்களே. இது மட்டும் கிடையாது, எல்லாமே பாருங்க 35. பாருங்க 35 ரூபா, 35 ரூபா. ஆனா இதுல அது 8 கிராம் 7 கிராம் உள்ளது நண்பர்களே. நான் இப்ப காட்ட போறது 10 கிராம் 10 கிராம் ஸ்க்ரப்பர். இதை பாருங்க, நல்லா 10 கிராம் ஸ்க்ரப்பர். இது 10 கிராம். இது பாருங்க, பார்த்துட்டே இருங்க. 10 கிராம் அப்படியே கையளவு இருக்கு பாருங்க. இது எவ்வளவு தெரியுங்களா? வெறும் 5 ரூபா கூட்டி 40 ரூபா. 40 ரூபா நான் தந்தேன்னா நீங்க 60 ரூபாய் சேல் பண்ணா ஒரு அட்டைக்கு உங்களுக்கு 20 ரூபாய் கிடைக்கும். ஆனா மக்கள் கிட்ட நல்ல பேர் கிடைக்கும். 10 கிராம் 12 கிராம்ல இருக்குது. இதுதான் பெருசுன்னு மற்ற கடைக்காரங்களோட நீங்க குவாலிட்டியா கொடுக்கும்போது உங்களை தான் விரும்பி வாங்குவாங்க. இது 12 கிராம் 120 ரூபா தான் இதுவும். ஆனா இதுல இருக்கிறது 12 கிராம் 10 கிராம். இது 12 பீஸ் இருக்கும். எம்ஆர்பி 120 ரூபா. நான் கொடுக்க போறது 40 ரூபா. நீங்க விற்க போறது 60 ரூபாய்க்கு வித்தாலும் ஒரு சீட்டுக்கு 20 ரூபா இருக்குது. 100 சீட்டு வித்தா எவ்வளோன்னு பார்த்துங்க, 2000 ரூபா. நான் இப்போ அதே 200 சீட்டு விற்றா 4000 ரூபா ஒரு நாளைக்கு. ஒரு மாதத்துக்கு 1,20,000 ரூபாய் கிடைக்கும். இதுவே ஒரே ஒரு ப்ராடக்ட்டு. என்கிட்ட பல ப்ராடக்ட் இருக்குது. ஒரு ப்ராடக்ட் விற்றாலே 1,20,000 ரூபா லாபம். என்ன பேஷன், ஆசை வேணும் நண்பர்களே. இது 10 கிராம் ஆயிடுச்சிங்களா. ரெண்டாவது கிரீன் பேட் பேப்பர். இதை பாருங்க, 2 பீஸாக போட்டுக்கிறோம். 3க்கு 4 சைஸு 2 பீஸாக போட்டுக்கிறோம். இந்த 2 பீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் 60 ரூபான்னு தரோம். அது சிங்கிள் பீஸ் போட்டுக்கிறோம். 3க்கு 4 சைஸு சிங்கிள் பீஸ் போட்டுக்கிறோம். இது சிங்கிள் பீஸ் 12 பீஸ் இருக்குது. சிங்கிள் பீஸ் போட்டுக்கிறோம். இந்த சிங்கிள் பீஸை நாங்கள் 35 ரூபாய்க்கு தரோம். 35 ரூபாய்க்கு தரோம். சிங்கிள் பீஸை 35 ரூபாய்க்கு தரோம். இது கிரீன் பேட் ஸ்க்ரப்பர். அதாவது கையில் நம்ம விளக்கும் போது, அம்மா அங்கே விளக்கும் போது கிளாஸ் உள்ளார விட்டு விளக்கிறதுக்கு ஸ்மூத்தாகவும், அது நைலன் பாலிஸ்டர் அந்த மாதிரி குவாலிட்டியான ப்ராடக்டை நாங்கள் டெல்லியிலேருந்து வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு பீஸ் 3 ரூபான்னு தரோம். நீங்கள் எவ்வளோ? 12 ரூபா விற்கிற பொருள் இது. 12 ரூபா விற்கிற. எம்ஆர்பி எவ்வளோங்க? இது கிட்ட காட்டுப்பா. எம்ஆர்பி எவ்வளோ? 12 ரூபா. இது 12 ரூபா பாருங்கள். எம்ஆர்பி 12 ரூபா. நாங்கள் எவ்வளோ தரோம்? 3 ரூபாய்க்கு. இளைஞர்களே பார்த்து 3 ரூபாய்க்கு ஹோட்டல் கடைங்கள, டீ கடைங்களில், மளிகை கடைங்களில் போய் கேட்டிங்கன்னா 2 10 ரூபான்னு சொன்னால் கூட ஈஸியாக வாங்கிக்குவாங்க. ஏன்னா அவங்க கடைகளில் 10 ரூபா ஒன்றுன்னு வாங்குறாங்க. நீங்கள் 2 10 ரூபா 12 ரூபா பொருளை 2 10 ரூபான்னு சொல்லி பாருங்கள். ஏன் பிஸ்னஸ் ஆகாது? பிஸ்னஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கும். ஏற்கனவே எடுத்து பிஸ்னஸ் பண்ணிட்டுக்கிற நண்பர்கள் தயவுசெய்து வேறு எங்கேயும் வாங்காதீங்க. குவாலிட்டியாக இருக்காது. குவாலிட்டியாக வாங்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் டீ தூள் விற்கிறவங்களா இருக்கட்டும், கோல்கேட் விற்கிறவங்களா இருக்கட்டும், ப்ரெஷ் விற்கிறவங்களா இருக்கட்டும், வேறு ஏதாவது அடிஷ்னலாக இது அது கூட சேர்த்து விற்கலாம். பார்ட் டைம் ஜாப் பண்ணுறவங்க 2 மணி நேரம் போனால் கூட போதும். இதை வச்சிங்கன்னா போதும். இந்த கொரியர் பண்ணுற இளைஞர்கள்லாம் நிறைய 600 ரூபா 500 ரூபாய்க்கு கஷ்டப்படுறாங்க. இந்த ஜொமேட்டோவெல்லாம் போகிற இளைஞர்கள்லாம் நிறைய கஷ்டப்படுறாங்க. ரொம்ப கம்மியான சம்பளம் தராங்க. ஒரு மாதத்துக்கு 40,000மோ 30,000மோ. தயவுசெய்து கையெழுத்து கும்பிட்ற அதில் போகாதீங்க. பிஸ்னஸ் பண்ணுங்கள். வியாபாரத்தை பண்ணுங்கள். பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 5,000 ரூபா மாதம் எவ்வளோ? 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். இளைஞர்களே தயவுசெய்து உங்களுடைய இந்த நேரத்தையும் உங்களுடைய அறிவையும் நீங்கள் கெடுத்துக்காதீங்க. புரியுதா? இதை உங்களோட சொந்த முதலாளி, நீங்களே பிஸ்னஸ் பண்ணலாம். இளைஞர்களே எந்த ஒரு வேலைக்கு போகாதீங்க. வேலைக்கு தயவுசெய்து மைண்டில் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். வேலைக்கு போகாதீங்க. பிஸ்னஸ் பண்ணுங்கள். 30,000 40,000 20,000 சம்பளத்துக்கு போகாதீங்க. பார்ட் டைமாக போய் ஜாப் பண்ணுறேன்னு 600 ரூபாய். நேற்று ஒருத்தன் கோரிக்காரன் எவ்வளோப்பா சம்பாதிக்கிறேன்? 600 ரூபா. ஏடாப்பா, ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அவனுக்கு திறமை. அதுவும் அவன் டிகிரி ஏதோ டிப்ளமோ இன்ஜினியரிங் படிக்கிறான் அந்த தம்பி.
ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறதுல 600 ரூபா வாங்கிட்டு இருக்கியாப்பா, ஏன் இந்த வேலை செய்கிறது தானே? இதில் கொஞ்சம் என்ன கௌரவம் கம்மி, ஏன்னா வந்து கேட்குறமே 2-10 ரூபா என்ன வாங்கிக்கிறீங்களா, ஹோட்டல் கடையில் போய் கேட்குறேன் பாரு, அந்த கௌரவத்தை ஏன் நீ கேட்குற? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணு. உன் வீட்டிலே வந்து ஃபோனில் காசு போடுவாங்க ஜிபேயில், நீங்கள் அதுக்கு பின்னாடி கொரியர் இப்போ எஸ்டி கொரியரோ அந்த கொரியர் சார்ஜரோ அவங்களே கட்டிக்குவாங்க. நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள், ஏன் வீட்டுக்கு வரீங்க? ஒரு தடவை பண்ணி பாருங்கள். இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் பண்ணிட்டு இருக்கேன், ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிச்சிட்டு இருக்கேன். இன்றைக்கி இதை பார்க்குறீங்களா, இதை காட்டுப்பா, இதை பார்க்குறீங்களா, சும்மா அடிக்க வச்சுக்கிற மாதிரி யாரும் சும்மா கிடையாது. இது பாட்டு கேட்டுங்க நம்ம கம்பெனி, இது என்ன கிடையாது, எங்களுக்கு கடையா? கம்பெனி ஃபுல்லாக எடுப்பா, இது என்ன கிடையாது, கடையெல்லாம் கிடையாது. மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், அப்படியே பேக் பண்ணுறோம், அப்படியே A1 பார்சல் சர்வீஸ், மேட்டூர் டிரான்ஸ்போர்ட் பார்சல் சர்வீஸ், ரதி மீனா, அதை மாதிரி எந்த பார்சல் சர்வீஸில் அவங்க கஸ்டமர் போட சொல்கிறாங்களோ அந்த பார்சல் சர்வீஸ். இதெல்லாம் நேற்றே எங்களுக்கு பைசா வந்துருச்சு, இதெல்லாம் நேற்றே விற்று போச்சுங்க. சும்மா வச்சுக்கிறோம், வீடியோ எடுக்கிறதுக்காக வச்சுக்கிறோம். இந்த மாதிரி இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் இளைஞர்களே, நீங்கள் கடை கடையாக போய் கேட்கணும், அசிங்கமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணாலே போதும். இப்போ நாங்களும் எல்லா வியாபாரிகளுக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் யார்கிட்டையும் போய் கடை கடையாக அண்ணா வாங்கி அக்கா வாங்கி அதெல்லாம் இந்த இதுவும் கேட்கறது கிடையாது. ஏன்னா நிறைய இளைஞர்கள் வேலையில் தான் இருக்கிறாங்க. அங்கேருந்து அவங்க பணம் அனுப்புகிறாங்க நம்மளுக்கு ஜிபேயில், அவங்க அட்ரஸ் அனுப்பிச்சிடுறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், அட்டைப்பெட்டியில் வச்சு அது மேலே ஒரு சாகுபையை போட்டு கட்டி அவங்க அட்ரஸை எழுதி டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிச்சிடுவோம். அழகாக 2 நாளில் அவங்க வீட்டில் போய் சேர்ந்துடும். அதை பிரித்து அவர் விற்றுட்டு மறுபடியும் காசு போடுவார். புரியுதுங்களா நண்பர்களே? பிஸ்னஸ் எவ்வளோ ஈஸி. சும்மா வேலைக்கு போயிட்டு 30,000க்கோ 40,000க்கோ திருவண்ணாமலையோ ஈரோட்லேயோ சேலத்துலேயோ விழுப்புரத்துலேயோ பாண்டிச்சேரியிலையோ இருக்கிற நண்பர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், குடியாத்தம், ஆரணி, தயவு செய்த இளைஞர்களே வேலைக்கு போகாதீங்க, வேலைக்கு போகாதீங்க. வேலைக்கு போனால் நீங்கள் பொண்டாட்டி பிள்ளைக்குட்டியை முன்னேற்ற முடியாது. தயவு செய்து வேலைக்கு போகாதீங்க. இதை மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குது, எங்கிட்ட வாங்கி செல் பண்ணுங்க. 35 இந்த பாரு கிரீன் பேட் ஸ்க்ரப்பர் 35. இந்த பாருங்க 10 கிராம், ஒன்று 10 கிராம், ஒன்றும் கிடையாது. இதை மாதிரி 1000 இருக்குது, லட்சம் இருக்குது. உங்ககிட்ட எங்கள் ரா மெட்டீரியல் காட்டுறேன். எப்போ ரா மெட்டீரியல் காட்டுப்போ 1000 லட்சம் 10 இருக்குது. இன்னும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், எங்களுடைய அடுத்த ப்ராடக்ட் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த படிக்கட்டில் இருக்கிறது காட்டு. ஓ, இது வந்துங்க இந்த பாருங்க 50-100 பாக்ஸ் உங்களுக்கு ரெடியாக இருக்குது. ஒரு பாக்ஸ்லேயே 50 பீஸ் இருக்குது. இந்த 50 பீஸில் நீங்கள் 4 பாக்ஸ் வாங்கி விற்றாலே, அந்த 4 பாக்ஸ் விற்றாலே ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் இருக்குது. இது நீங்கள் நேஷ்னல் ஹைவேயில் இருக்கிற ஹோட்டல் கடை ட்ரை பண்ணலாம். நிறைய சிட்டிங்கில் ஹோட்டல் கடை, டீ கடை, மளிகை கடை, பங்க் கடை, என்ன வீடு வீடாக கூட கொடுக்கலாம். எதுக்கு நண்பர்களே அசிங்கமாக நினைக்காதீங்க. அடுத்த ப்ராடக்ட்டு நம்மளுடைய சொந்த மேனுஃபேக்சரிங் கல்புரம்னா கேம்பர்னா ஒரு சில ஊரில் சூடன்னு சொல்லுவாங்க, ஒரு சில கப்பூர்னு சொல்லுவாங்க ஹிந்தியில், இதை தமிழில் சூடன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு சில ஊரில் கல்புரன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்லாப், ஃபஸ்ட்டு ஸ்லாப்பாக போட்டு நீங்கள் கட் பண்ணி கூட உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் விற்கலாம். இது வந்து ஸ்லாப். இது ஒரு ஸ்லாப் வந்து 1 கிலோ கணக்கில் கொடுப்போம். 1 கிலோவுக்கு 3 ஸ்லாப் 4 ஸ்லாப் நிற்கும். இந்த ஸ்லாப்பை 1 கிலோ வெறும் 750 ரூபா. இதை ஸ்லாப்பாக கட் பண்ணி விற்கும்போது நீங்கள் 1000 ரூபாய் 1200 ரூபாய்க்கு விற்கலாம். கட் பண்ணி விற்கும்போது 1200 ரூபாய்க்கு விற்கலாம். இதை மாதிரி கட் பண்ணது போக இல்லைன்னா எங்களுக்கு கட் பண்ண தெரியாது, நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம், நீங்கள் வாங்க. அதுவும் இல்லாத இந்த பாருங்கள், கட் பண்ண கல்புரம் வேணுமா? இந்த பாருங்கள், இது வந்து 5 ரூபா கல்புரம், சிவசிவான்னு இருக்கும். 5 ரூபா கல்புரம் சிவசிவான்னு இருக்கும். 100 ரூபாய்க்கு சரக்குங்க நண்பர்களே. நான் தர விலை 50 ரூபா. நீங்கள் 60 ரூபாய்க்கு விற்றா கூட ஒரு பாக்கெட்டுக்கு 10 ரூபா கிடைக்கும். 60 ரூபா 70 ரூபாய்க்கு விற்றாலும் ஒரு பாக்கெட்டு 10 ரூபா கிடைக்கும். நண்பர்களே, இது வந்து 10 ரூபா பாக்கெட்டு சிவசிவா. இதை நாங்கள் 1000 பாக்கெட்டுக்கு மேலே 500 பாக்கெட்டு, அதாவது ஒரு கட்டில் 10 பாக்கெட் இருக்கும். 500 பாக்கெட்டு 1000 பாக்கெட் வாங்குறவங்களுக்கு இது வந்து 6 ரூபாய்க்கு தருவோம். 12 கல்புரம் இருக்கும். எவ்வளோ இருக்கும்? 1 ரூபா கல்புரம் 12 இருக்கும். வெறும் 6 ரூபாய்க்கு தருவோம். இது வந்து அம்பிகை கல்புரம், அம்பிகை கேம்பர். இந்த அம்பிகை கேம்பர் வந்து 25 கல்புரம் இருக்கும். உங்களுக்கு 13 ரூபாய்க்கு தருவோம். நீங்கள் 15 ரூபான்னு சேல்ஸ் பண்ணால் கூட ஒரு பாக்கெட்டுக்கு 2 ரூபா, ஒரு கட்டில் 10 பாக்கெட் இருக்கும். இதை மாதிரி 100 கட்டு விற்கலாம். ஒரு கடைக்காரங்க 2 கட்டு கொடுங்க, 5 கட்டு கொடுங்க, 10 கட்டு கொடுங்க, 1 கட்டு கொடுங்கன்னு வாங்குவாங்க. எப்பேற்பட்ட ஏழையாக இருந்தாலும் ஒரு பங்க் கடை வச்சுக்கிறவா 2 கட்டு 1 கட்டுன்னு வச்சு வாங்குவாங்க. அது மாதிரி 100 கடையில் விற்றாலும் 100 கட்டை ஒரு நாளைக்கு 1000 பாக்கெட்டு.
ஒரு பாக்கெட்டுக்கு 2 ரூபானா கூட 1000 பாக்கெட்டுக்கு 2000 ரூபா பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டு படுத்து தூங்கலாம் மத்தியானம் வச்சுட்டு. அது மாதிரி நண்பர்களே, கற்பூரத்தில் அடுத்து வருது பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் பிளாக்ஸ். பச்சை கற்பூரம் பிளாக்ஸ் இது என்னத்துக்குன்னா லட்டு செய்வாங்க. பச்சை கற்பூரத்தை உங்கள் சாமி ரூமில் வைங்க, உங்கள் கோயில் ரூமில் வைங்க, உங்கள் பாக்கெட்டில் வைங்க, உங்கள் பர்ஸில் வைங்க. அவ்வளோ லட்சுமிகரமாக இருக்கும். பச்சை கற்பூரம் வீட்டில் இருந்தாலே எந்த நோய் நொடியும் வராதுன்னு சொல்லுவாங்க. பச்சை கற்பூரம் அவ்வளோ நல்லதுங்க. இந்த பச்சை கற்பூரத்தை வாங்கி நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு தருவேன். ஒரு டப்பா 7 ரூபான்னு தருவேன். அதை மாதிரி நீங்கள் 10 டப்பா 70 ரூபாய்க்கு தருவேன். நீங்கள் 10 ரூபா 10 ரூபான்னு சர்ச் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நண்பர்களே. குவாலிட்டியாக இருக்கிற நண்பர்களே, பச்சை கற்பூரம்னா இதை மாதிரி இருக்கும். ஃப்ளாக்ஸ் பார்த்தீங்களா, எந்த ஒரு டூப்ளிகேட்டும் நாங்கள் கலக்க மாட்டோம். இது கடவுளுக்கு ஏற்றுற பொருள். கடவுளுடைய பொருளில் டூப்ளிகேட்டு கலக்கிறவன் எப்படிலாம் அழிஞ்சான்னு எனக்கு தெரியும். என்ன எப்படிலாம் அழிய போகிறாங்கன்றது எனக்கு தெரியும். அதனால் டூப்ளிகேட் நாங்கள் கொடுக்க மாட்டோம். குவாலிட்டியாக ஒரிஜினலாக ஒரே ஒரு குவாலிட்டி தான். யாராவது கேட்டுறாதீங்க. ஒருத்தர் கேட்குறாரா, நீங்கள் எங்கள் செகண்ட் குவாலிட்டி இருக்கா கற்பூரம்? செகண்ட் குவாலிட்டியில் 400 ரூபா 300 ரூபாயில் கிடைக்குமா? தயவு செய்து நண்பர்களே புரிஞ்சுங்க. நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுங்க. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு கற்பூரம்லாம் ஒரே விலை தான், ஒரே குவாலிட்டி தான். இதில் செகண்ட் குவாலிட்டின்னு சொல்கிற திருட்டு பசங்க டூப்ளிகேட்டை கலந்து விற்பாங்க. அதெல்லாம் வாங்கி மக்களுக்கு கொடுக்காதீங்க. உங்கள் குடும்பமும் கெட்டு போயிடும், அவன் குடும்பமும் கெட்டு போயிடும். டூப்ளிகேட் கற்பூரத்தை வாங்காதீங்க தயவுசெய்து. அவன் 1 ரூபாய்க்கு கொடுத்தாலும் டூப்ளிகேட் கற்பூரத்தை வாங்காதுங்க. தெய்வத்துக்கு ஏற்றுற பொருள் குவாலிட்டியாக ஒரிஜினலாக வாங்குங்க. ஒரிஜினலாக வாங்குங்க. அதில் 1 கிலோவுக்கு உங்களுக்கு 100 ரூபா கிடைச்சாலும் சரி, 200 ரூபா கிடைச்சாலும் சரி, ஒரிஜினலாக வாங்குங்க. நாங்கள் ஒரிஜினலாக தான் 5 வருஷமாக விற்றுட்டு இருக்கோம். ஆண்டவன் பண்ணிடுறோம். அந்த ஈசன் எம்பெருமான் நமச்சிவாயம் பண்ணிடுறேன். இது வரைக்கும் எங்களுக்கு 10 காசு நஷ்டம் வந்தது கிடையாது. கடவுளுடைய வழிங்க, கடவுளுடைய வழி சும்மா கிடையாது. 10 காசு இது வரைக்கும் நஷ்டம் வந்தது கிடையாது. நாங்கள் ஒரு துளி கலக்க மாட்டோம் கற்பூரத்தில். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நெஞ்சை நிமித்தி விற்றுட்டு வரலாம். கற்பூரத்தை ஏற்றி பார்த்து விற்றுட்டு வரலாம், ஏற்றி காட்டி விற்றுட்டு வரலாம். கற்பூரத்தை அவங்க எதிரிலே ஒரு கற்பூரத்தை ஏற்றி அவங்க எரியத்தை பார்த்துட்டு விற்றுட்டு வரலாம். டூப்ளிகேட் கற்பூரம்லாம் எரியாது, கற்பூரமே எரியாது 10 வயசா. 2வது மாவாக நிற்கும் கீழே, அதான் டூப்ளிகேட் கற்பூரம். தயவுசெய்து அது மாதிரி கற்பூரத்தை வாங்காதீங்க. இந்த சேலம் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டூப்ளிகேட் கற்பூரம் தான். என்ன இந்த சேலத்தில் எங்கிட்ட சொல்லுவாங்க 10 ரூபாய்க்கு ஏற்றுக்கிறிய பாயிட்டு, 8 ரூபாய்க்கு ஏற்றுக்கிறிய பாடு. அட பாவீங்க, கடவுளுக்கு ஏற்றுற கற்பூரம் அதை போய் டூப்ளிகேட் கலந்து விற்கிறீங்களே. கொஞ்சம் நினச்சி பாருங்கள். கடவுளுக்கு ஏற்றுற கற்பூரம்டா. உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் பார்த்து நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, நம்ம எதுவும் இது சொல்ல தேவையில்ல. கடவுள் ஒருத்தன் பார்த்துட்டே இருப்பான். இந்த டூப்ளிகேட் கற்பூரம் விற்கிற அனைத்து வியாபாரிகளுங்க சொல்கிறேன், சத்தியமாக கடவுள் ஒருத்தன் பார்த்துன்னு இருப்பான். நீங்கள் இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன லாபம் சம்பாதிச்சு கொடுத்தா நினைக்கிறீங்க. ஆனால் இந்த கற்பூரத்தில் மட்டும் டூப்ளிகேட் பண்ணாதீங்கடா. கற்பூரத்தில் மட்டும் டூப்ளிகேட் பண்ணாதீங்க தயவு செய்து சொல்கிறேன். கடவுளுக்கு ஏற்றுறது கடவுள் பார்த்துட்டு இருப்பான். கற்பூரத்துக்கு மட்டும் டூப்ளிகேட் பண்ணாதீங்க. நீங்கள் வியாபாரம் ஆகலைன்னு சொல்லிட்டு டூப்ளிகேட் பண்ணி ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன். 400 ரூபா கிலோ, 400 ரூபா கிலோண்ணா. ஃபோன் பண்ணி கேட்டேன், சேலத்தில் இருந்தான். ஏன்பா 400 ரூபா கிலோன்னு சொல்கிறிய? இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுடைய விலையே இது வந்து 650 ரூபா. இதை வந்து 400 ரூபா கிலோன்னு சொல்கிறேன். 400 ரூபா எப்படி தருவாங்க? கலப்படம் பண்ணி செகண்ட் குவாலிட்டி கேட்குறாங்க. அடா இப்போ செகண்ட் குவாலிட்டி ஏன்டா விற்கிற? செகண்ட் குவாலிட்டி யார் கேட்டது? மக்கள் கேட்டாங்களா? எனக்கு செகண்ட் குவாலிட்டி எடுத்துவானே, ஏன் விலை கம்மியாக தர? நீ கொடுக்குறதுல இருந்து 100 ரூபா கிடைச்சா போதும், கடையில விற்றுட்டு போ, ஒரிஜினல் விற்று. டூப்ளிகேட் ஏன் விற்கிற? ஏன் செகண்ட் குவாலிட்டி போடுற? கொஞ்சம் நினச்சி பாருங்க நண்பர்களே. கடவுளுக்கு ஏற்றுற பொருள் இதில் வந்து நீ செகண்ட் குவாலிட்டி போட்டு விற்றுனா மக்களை விட்டுரு, வியாபாரியை விட்டுரு, உனக்கு பணம் கிடைச்சிடும், எல்லாம் கிடைச்சிடும். கடவுள் விட்டுருவார் உடனே. எந்த மூலையில் போனாலும் கடவுள் விட மாட்டார். ஞாபகத்தில் வச்சுங்க நண்பர்களே. இது வந்து 1 ரூபா கற்பூரம். இது எவ்வளோங்க? 1 ரூபா கற்பூரம். 1 ரூபா கற்பூரம். 1 ரூபா கற்பூரம். இங்கே பாருங்கள், 1 ரூபா ஒரு கற்பூரம். 100 கற்பூரம் 50 ரூபா. இது ஒரு கற்பூரம் எவ்வளோங்க? 1 ரூபா. 100 கற்பூரம் 50 ரூபாங்க. இது பாருங்கள், இது 5 ரூபா கற்பூரம். 100 ரூபா சரக்கு 50 ரூபா. வெறும் 50 ரூபா. நீங்கள் 60ன்னு விற்கலாம், 70ன்னு விற்கலாம். நண்பர்களே, இதை மாதிரி இன்னும் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. அகர்பத்தி இருக்குது, கப்பு சாம்பிராணி இருக்குது. அதெல்லாம் வந்து நாங்கள் மற்ற வீடியோ இது ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. இந்த மாதிரி பாருங்கள், மேனுஃபேக்சரிங் நாங்கள் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். இளைஞர்களே, ஒரு 100 பேருக்காவது எனக்கு பிஸ்னஸ் பண்ணி வேலை கொடுனாலும் தான் குவாலிட்டியான பொருளை விற்று சேல்ஸ் பண்ணுங்கள். நல்ல பேரும் கிடைக்கும். டூப்ளிகேட் சாமான் எதுவும் வாங்கி விற்காதீங்க. டூப்ளிகேட் பொருளுங்களையும் செய்யாதீங்க தயவுசெய்து. அதனால் குடும்பம் பிழைக்கணும்னா அந்த பிழைப்பே தேவையில்லை, அந்த பணமும் தேவையில்லை. குவாலிட்டியாக சேல்ஸ் பண்ணுங்கள், குவாலிட்டியாக விற்கிங்க. கற்பூரன்றது கடவுளுக்கு ஏற்றது.
நமச்சிவாய வாழ்க. எல்லாத்தையும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பல இளைஞர்களுக்கு போச்சுன்னா அவங்களும் இந்த பிஸ்னஸை பண்ணி நல்லா பிஸ்னஸ் பண்ணி நிறைய டெய்லி 5000 சம்பாதிப்பாங்க. இந்த மாதிரி 35 எல்லாமே ஆகிட்ட 35. நன்றி, வணக்கம்.